திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. தமிழகத்தில் கடந்த ஆண்டை விட நீட் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை சரிந்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் நீட் தேர்வில் 61,306 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது கடந்த ஆண்டு நீட் தேர்வில் 76,181 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். தற்போது அந்த எண்ணிக்கையை விட இந்த ஆண்டு எண்ணிக்கை சரிந்திருக்கிறது. அது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். நீட் மறுதேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தமிழகத்தை பொறுத்தவரை நீட் தேர்ச்சி விகிதம் சரிவடைந்திருக்கிறது. நீட் தேர்வு எழுதிய 1,08,601 மாணவர்களில் 61,306 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு நீட் தேர்வில் 76,181 மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 61,306 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம் பிரியவதனா. நீட் தேர்வு முடிவுகள்ல பல்வேறு புள்ளி விவரங்களை எல்லாம் தேசிய தேர்வு வெளியிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில தமிழகத்துல எடுத்துக்கிட்டோம்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தகுதி பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை கணிசமாக தெரிஞ்சிருக்கிறது. போன வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 76,181 ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபை ஆயிருக்காங்க, பாஸ் பண்ணிருக்கிறாங்க. ஆனா அது இந்த ஆண்டு வெறும் 61,306 சரிவை கண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா கடந்த ஆண்டை விட 14,875 மாணவர்கள் குறைவு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வருஷம் கிட்டத்தட்ட 1,42,000 மாணவர்கள் நீட் தேர்வு எழுத விண்ணப்பிச்சிருந்தாலும் கூட தேர்வு எழுதியவர்கள் 1,08,601 பேர் தான் எழுதியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் தேர்வுல கலந்துக்கல அப்படிங்கறதான் நம்ம இதுல பார்க்கணும். ஒருவேளை அவர்கள் அனைவருமே தேர்வு எழுதி இருந்தால் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை மேலும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரி இன்னும் சில புள்ளி விவரங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. தமிழ் வழியில தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை கடந்த 3 ஆண்டுகள்ல சரிவை கண்டிருக்கிறது. ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. 2023ல 30,536 மாணவர்களும் 2024ல 36,335 பேரும் தமிழ் வழியில தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இது கடந்த ஆண்டு இந்த நம்பர் பார்த்தோம்னா 26,580. 3 வருஷமாவே கடந்த 3 வருஷத்துல தமிழ் வழியில தேர்வு எழுத அவர்கள் எண்ணிக்கை தெரிஞ்சிருக்குது. ஆனாலும் இந்த வருஷம் பார்த்தோம்னா 3,000 பேர் கூடுதலாக, அதாவது 29,845 பேர் தமிழ் வழியில தேர்வு எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. நாட்டிலேயே அதிகபட்சமா ஆங்கில மொழியில தான் 18 லட்சம் மாணவர்களும், அதுக்கு அடுத்ததா இந்தி மொழியில 3.45 லட்சம் மாணவர்களும், 3வது இடத்துல குஜராத்தி மொழியில 49,647 மாணவர்களும் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. நாட்டிலேயே குறைந்தபட்சமாக பஞ்சாபி மொழியில தான் வெறும் 226 மாணவர்கள் தேர்வை எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் எல்லாம் வெளியாயிருக்கு. தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு 60,000த்திற்கும் அதிகமான மாணவர்கள் தேர்ச்சி பெற்ற நிலையில இவர்கள்ல அரசு பள்ளி மாணவர்கள் எவ்வளவு பேரு குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 12,000 மாணவர்கள் இந்த வருஷம் நீட் தேர்வு எழுதுறதுக்கு அரசு பள்ளிகள்ல படித்த மாணவர்கள் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவர்கள்ல எவ்வளவு பேர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்கன்ற விவரங்கள் எல்லாம் பள்ளிக்கல்வித்துறை மூலமா ஒவ்வொரு மாவட்ட வாரியா இப்ப டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது முடிஞ்ச பிறகு அரசு பள்ளி மாணவர்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்துல தெரிய வரும். பிரியவதனா. திருச்செந்தூர் டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.